ஷார்ட் அந்த சேர் இங்கே கொடுமா. ஓகே இந்த 2 ஃபேனையும் ஆஃப் பண்ணுங்க. இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும்போது இந்த ஃபேன் இருக்கு. பேஸ் அதிகமாக இருக்கு. சப் ஆஃப் பண்ணுங்க. இன்ஜினியர் எம்எல்ஏ கவனம் இருக்கட்டும், யாரு கூட பேசாதீங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட பேசி தொல்லை பண்ணாங்கன்னா போலீஸ் இருக்குது, ரிப்போர்ட் பண்ணிடுங்க. வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபரை தவிர மற்றவங்க எல்லாம் உட்காரணும்னு பணிமா கேட்டுக்கிறேன். காவல்துறை நண்பரோடு சேர்த்து நீங்க நின்னா என் கால் வலிக்கும். ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு தான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை சொல்லணுமா? பாலிடெக்னிக் பாய்ஸ் நீங்க எல்லாம் உள்ள போயிடுங்க, சென்டர் வந்துருங்க. அங்க நின்று தொல்லை பண்ணக்கூடாது. பேச்சு அதிகமா இருக்குது. அங்க ஒண்ணு உட்காரணும், கவனிக்கணும். பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. செல்லம் இங்க யாருமே இருக்க வேண்டாம் சார். காவல்துறை நண்பர்ல ஃப்ரண்ட்ல வந்துருங்க சார். அந்த காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் கை தட்டுங்க எல்லாரும் சார். ஃப்ரண்ட்ல வந்துருங்க சார். அவங்களுக்கு பாவம் காது கேட்கல. 2 பேருக்கு சேர் கொடுங்களேன். பிரசிடன்ட் வருகிறார். ஓகே, அப்ப பரவாயில்ல, நீங்க நின்றுதான் ஆகணும். இங்க ஏதோ மாநாடு நடக்குது. இந்த தம்பி உட்கார சொல்லுங்க. டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது கண்ணு. அங்க நடந்துகிட்டே இருக்காங்களா, எல்லாரையும் உட்கார சொல்லுங்களேன். கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா கலெக்டர் சார் போகும்போது மட்டும் கதவை திறக்க சொல்லுங்க. என்சிசி செல்லங்க, நீங்க எல்லாரும் உட்காருங்க. போங்க. உனக்கு யாரும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது? போய் உட்காரு. போ உட்காந்து போ. டக்குன்னு உட்காரு. அக்கா உனக்கு தனியா சொல்லுவாங்களா? அக்கா உட்காருக்கா. ஓகே, எனக்கு நேரா மேடையில் இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா செல்லம்? உங்களுக்கு ஆடியோ கேக்குதா? கேட்கல இல்லையா? ஏன் அங்க ஸ்பீக்கர் வைக்கல? ஸ்பீக்கர் பத்தலையா? நீங்க எல்லாம் சேரை மெதுவா எடுத்துக்கிட்டு முன்னோக்கி வந்துருங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட சத்தம் வரக்கூடாது. ஃப்ரண்ட் ரோ ஃபர்ஸ்ட் வரணும். ஃப்ரண்ட் ரோல இருக்கிற பாய்ஸ் எல்லாம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். அந்த இடத்தை ஆக்குபை பண்ணுங்க. முந்திக்கிட்டு வராதீங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. அங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கணும். பரவாயில்ல, வைக்கல, அதனால கை தட்டுங்க. எல்லாரையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். யாரையும் குறைய பார்க்க கூடாது. கேர்ள்ஸ் அந்த சைட்ல இருக்கிற ஸ்பீக்கர் கேக்குதா? சவுண்ட் கொஞ்சம் வைங்க. லாஸ்ட் ஸ்பீக்கர் ஆம்ப் ஏத்துங்க. இப்ப கேக்குதா செல்லம்? கேக்குதுன்னா கை தட்டுங்க. ஓகே, அந்த ஸ்பீக்கர் கேக்குதா? அந்த வால்யூம் ஏத்துங்க. லாஸ்ட்ல இருக்கிற ஸ்பீக்கர் மானிட்டர் கிடையாது, லாஸ்ட்ல இருக்கிற ஸ்பீக்கர் கேக்குதாப்பா? அப்ப நல்ல காது டாக்டரா போய் பாரு. இதுக்கு மேல ஸ்பீக்கர் வைக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் கேக்குதா கண்ணு? ஓகே, இந்த சவுண்டை ஏற்றிங்க. பாக்ஸ் என்ன கவனிச்சிருங்க. என்ன அங்கே ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க, அதையும் ஏற்றுங்க. லாஸ்ட்ல அந்த சைட்ல எல்லாரும் கேக்குதாப்பா? கேக்குதுன்னா ஒரு கைத்தறல் கொடுங்க. ஓகே, இங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, உட்கார சொல்லுங்க. டக்கு டக்குன்னு உட்காருங்கப்பா. டைம் லேட் ஆகுது கண்ணு. ஃப்ரண்ட்ல வாங்க. 4 பேர் 5 பேரும் பாய்ஸ் இங்க கவனிங்கடா. ஸ்டேஜ் கவனி. அப்படி வா, பேசாதீங்க. இங்க வாங்க தம்பி, அவனை கூப்பிடுங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு செல்லம். போதும்பா, உட்காருங்கப்பா. டக்குன்னு முதலே பார்த்துருக்கணும். பரவாயில்ல. நீங்க செட்டில் ஆயிட்டீங்களா? ஸ்ட்ரெயிட்டா
எவ்வளவு லேட் ஆகுது பாய்ஸ்? எல்லாரும் ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஃபீட்பேக் வருது மானிட்டர். ஜோரா கைத்தட்டல் நடக்கணும். அது ரொம்ப பவரா இருக்கணும்ப்பா. கத்தக்கூடாது. கத்திங்கன்னா அல்பேன்னு அர்த்தம். கத்தக்கூடாது. ஒரு கைத்தட்டல் தான் உனக்கு எனர்ஜி கொடுக்கும். தேவையில்லாம கத்துறது ஆய் ஊய்க்கிறது அதெல்லாம் கட் பண்ணுங்க. அதனால்தான் மாணவர்களுக்கு வெளியில மரியாதை எல்லாம் போயிடுச்சுடா. நாம தான் மரியாதை வாங்கி தரணும். தேவையில்லாம கத்தாதீங்க. ஹாய் ஊயலாம். கைத்தட்டதுல எனர்ஜி இருக்கு. செலிப்ரேஷன். கைத்தட்டல் பார்க்கலாம். கை தட்டும் போது உங்க கையை பார்த்து தட்டுங்களேன். பக்கத்துல அப்பவும் பார்க்காதீங்க. எக்ஸாம்பிள் பார்க்குற மாதிரி கையை பார்த்து தட்டுங்களா. Look at your hand. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கை தட்டது. இந்த கைத்தட்டலை நம்ம யாருக்காவது சமர்ப்பிக்கலாமா? நீங்க எஸ்ன்னா ஓகே. அடுத்த தலைமுறையான மாணவ செல்லங்களோட இந்த கைத்தட்டலை நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு சமர்ப்பிக்கிறோம்னா நன்றி உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு முதல் காரணமான ONGC நிறுவனத்திற்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. எல்லாரும் கை மேல. அது வீடியோ எடுங்க. நல்ல பவரா இந்த சவுண்டு ONGC அந்த நண்பர்கள் காதில் போய் விழுந்து அவங்களோட ஹார்ட்டை ஃப்ளவர் பண்ணட்டும். அந்த நன்றியின் வெளிப்பாடு. சைலண்ட். உடனே பின் டிராப் சைலண்ட். எப்படின்னா வாயை மூடிட்டா போதும் சைலண்ட். நல்லா கவனிங்க பாய்ஸ் கேர்ள்ஸ். உங்களை சுத்தி 5 பேர் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸா இருப்பான். நீங்க ஏதாவது பண்ணாதான் அவன் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த நட்பு இப்ப வேணடா. ஒரு 1 ஹவருக்கு ப்ளீஸ். 1 ஹவருக்கு கேர்ள்ஸ். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அவன் தலையை அடிக்கிறது, தோல் மேல கை போடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது. லைஃப் மாறாது. நான் ப்ரோக்ராமே ஆரம்பிக்க முடியாது. கலெக்டருக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கணும் கண்ணே. கூடவே இருந்து பார்த்தவங்க. அவர் உட்கார்ந்து ப்ரோக்ராம் பார்க்கறாருன்னா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால உட்கார்றாரு. இல்லைன்னா போயிருப்பாரு. நான் கொஞ்ச நேரமாவது இருங்க சார்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு முழு முதல் காரணம் அவர். அவர் பர்மிஷன் கொடுக்கல நடக்காது. அப்போ நம்முடைய காரைக்கால் ஆட்சியர் அவர்களுக்கும் அவரை சார்ந்து இருக்கின்ற நிர்வாகத்தினருக்கு எப்படி கை தட்ட போறீங்க? அடுத்தபடியா கைத்தட்டல் யாருக்கு சமர்ப்பிக்கிறதுனா நம்ம காரைக்கால் பாலிடெக்னிக் அத்தனை பேராசிரியர்களுக்கும் பிரின்சிபலுக்கும் நிர்வாகத்தினருக்கும் பலத்த கைத்தட்டல் கொடுக்கும். ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல் வந்து டெப்டி கலெக்டர் பாலு சாருக்கு ஸ்பெஷல் கைத்தட்டல். ஏன்னா அவர் என் ஃப்ரெண்டு. நல்லா கைத்தட்டல். அடுத்த கைத்தட்டல் யாருக்கு சமர்ப்பிக்கிறோம்னா இந்த உலகம் பூராவும் காரைக்கால் என்ற இந்த பிரதேசத்தை